இப்ப தியானத்துல என்னன்னா எல்லாத்தையுமே உதறணும். உதறினாதான் சிவநிலையை அடைய முடியும். அங்க பிசுரே இருக்காது. அது தியானம் நல்லா பண்றவங்களுக்கு தெரியும். அது தானா உதறுவாங்க. அதை நம்ம ஒன்றும் உதறதெல்லாம் அவங்க சொல்ல வேண்டியதில்லை. அது தானா நடக்கும். அதுதான் உயர்ந்த தியானத்துக்குள்ள நடக்கிற காரியம். இப்போ உங்களுக்கு நீங்க தியானம் பண்றதுக்கு டைமே இல்லை, அப்ப சர்வீஸ் பண்றதுக்கு தான் எனக்கு டைம் இருக்குன்னீங்க. தியானத்திலே வளர்ந்தவனை வந்து சந்திக்க வந்திருக்கீங்கன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்கு தானே வந்திருக்கீங்க. அப்ப அவன் பார்த்துக்குவான் அதை. இப்ப நான் சோறு போடுறவனா இருந்தா நீங்க பயப்படலாம், இவரும் இந்த ஆளு நம்மள சோறு போட வச்சு வாளிய சாம்பார் வாளிய கையில கொடுத்துருவான்னு. நான் சாம்பார் வாளி தூக்குறவன் கிடையாதுல்ல. புரியுதுங்களா? இப்ப நானும் போற இடங்கள்லாம் ஒரு லாரி வச்சு சோறு போட்டுக்கிட்டே போறது வேலையா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் கரண்டியோட தான் நின்றுட்டு இருக்கணும். நான் கரண்டி பார்த்து இல்லை. இப்ப தியானம் தான் நான் கொடுப்பேன் பிரதானமா. புரியுதுங்களா? ஒரு நோயாளியா படுத்திருக்கவனுக்கு மருந்தே நான் தியானமா தான் கொடுக்குறேன். மருந்து மாத்திரையே தியானமா தான் கொடுக்குறோம். அப்ப தியானம் பிரதானமா ஒருத்தருக்கு கிடைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைச்சதுலேருந்து, நான் உணர்ந்ததுலேருந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் யாரும் எந்த பாகுபாடும், எந்த விஷயம், வயசு, அந்த பெண்ணு ஆணு, உடல் உபாமை எதுவும் பார்க்கறது இல்லை. அந்த தியானம் அந்த உடலை ரெடி பண்ணும், அந்த உடலை மாற்றும், அந்த வடிவத்துக்குள்ள ஒரு செயல் வடிவத்தை செய்ய வைக்கும். அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவமா இருக்கும். அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு தீர்வு வந்து இங்கதான் இருக்கு. புரியுதுங்களா?